சம்மன் ரிசீவ் பண்ணதுக்கு ஆஃப்டர் கோர்ட்டில் கன்ஃபார்மாக போய் அட்டன் பண்ணி தான் ஆகணுமா? இந்த மாதிரி லீகல் ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். என்னோடய வீடியோ ஃபாலோவும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். யூஸ்வலி கோர்ட்லேருந்து உங்களுக்கு சம்மன் சென்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணதுக்கு ஆஃப்டர் கன்ஃபார்மாக கோர்ட்டுக்கு போய் அட்டன் பண்ணி தான் ஆகணுமே. நீங்கள் வந்து எப்படி போய் அட்டன் பண்ணுறது அப்படின்ற எந்த ஒரு பேனிக்கும் வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு சென்ட் பண்ண காப்பிலேயே, அதாவது அந்த சம்மன் காப்பிலேயே எந்த கோர்ட், என்ன டேட், என்ன டைமிங் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அதை தான் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த டேட் அன்னைக்கு அந்த டைமிங்கில் அந்த கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது தான். சம் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மன் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, பட் போய் அட்டன் பண்ணுறது தான். அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸை உருவாக்கி தரதே யார் சம்மன் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போகாமல் அட்டன் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும். ஓகேவா? அதனால் அந்த சான்சஸ் அதர்ஸ்க்கு கொடுக்காம லீகல் ரைட்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.